வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 2024 மற்றும் 25 சென்ற புதிய அறிவிப்பு தற்சமயம் வெளியாயிருக்கு. 2025 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு சின்ன இவ்வளோ பேர் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை தற்சமயம் போக்குவரத்து துறை சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 2877 காலி பணியிடங்கள் உள்ளடக்கிருங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி வேலை காலி பணியிடங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு வேலையுமே இந்த பக்கத்தில் ஒரு புதிய அப்டேட்டாக தினசரி வந்துகிட்டே இருக்குது. நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சி சம்மந்தமான சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டிப்பாக அந்த கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதலுதவி சான்றிதழ் முன்கூட்டி எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ முதலுதவி சான்றிதழ் பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டும் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு சில இன்ஸ்டியூட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டோடைய கான்டாக்ட் டீட்டெயிலை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு முதலுதவி சான்றிதழை பயன்படுத்தி கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எஸ்சிடிசிக்கு போக முடியுன்றதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா மிக அதிகமான வேக்கன்சிஸை உருவாக்கலாம் அப்படின்ட்டு திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா புதிய பேருந்துகளை தமிழக அரசு தற்சமயம் கொள்முதல் செஞ்சுட்டு வராங்க. அதற்குண்டான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரம். ஸோ இந்த பொங்கலுக்கு முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அமைச்சர் அவர்கள் வெளியிட போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த தகவலை நமக்கு அன்அஃபிஷியலாக சில செய்தி வட்டாரங்கள் எல்லாமே கூறிக்கொண்டே இருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே மேற்கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.